எல்லா தமிழர்களும் திமுக கிடையாது. நீங்களும் அப்படி ஒரு ஸ்டாம்ப் குத்திக்கிறீங்க, கிடையாது. அவர் தெளிவா சொன்னார், திமுக அதன் கூட்டணி கட்சிகள், தமிழர்கள் வார்த்தை எங்கேயும் சொல்லவே இல்லை. திமுக என்ன தமிழர்கள் தான், தமிழ்நாடு தான், தமிழ் மண்ணு தான். அவர் எதை சொல்ல வராரு? தேர்தலில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, திசை திருப்ப முடியுமா, ஆதாயம் அடைய முடியுமா? அப்ப பீகார்ல வசிக்கிறவங்க தெரியாதா? பாஜகவை விமர்சிக்கிற போதெல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கிறோம் என்று திசை திருப்புகிறார்களா இல்லையா? பிரதமர் பேசியிருப்பது திமுக என்ற பொருளில் பேசவில்லை, அப்படி எங்கும் பதிவாகவில்லை. தமிழகத்தில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் தான் பிரிவினையே தூண்டிட்டு இருக்கார். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேச்சுகளையும் பார்த்தீங்கன்னா பீகார், நீங்கள் உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் பீகாரிகளை பற்றி தவறாக பேசியது இந்த பதிவில் இருக்கிறது. தர்மேந்திர இந்த கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தான் நாகரிகமே கிடையாதுன்னு சொன்னார். தமிழ்நாட்டுக்காரர்களை, தென்னாட்டுக்காரர்களை எல்லாம் கருப்பர்களுக்கு நிகராக, அமெரிக்காவிற்கு கருப்புக்கு நிகராக பேசியவர்கள் பிஜேபிக்காரர்களா இல்லையா? ராமேஸ்வரம் கெஃபே என்ற ஒரு ஹோட்டல் தாக்கப்பட்டு, அந்த ஹோட்டல் தாக்கப்பட்டதுக்கு என்ன சொன்னார் பிஜேபி பெண்மந்திரி ஒருத்தர்? தமிழ்நாட்டுக்காரன் தான் செஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக தமிழர் என்றால் இவ்வளவு கேவலமா? அவங்கெல்லாம் நம்மகிட்ட இருந்து, தமிழர்கள்ட்ட இருந்து வேலையை பிடுங்கிக்கிறாங்க. தமிழர்கள் மீது நாங்களும் அக்கறை வைத்திருக்கிறோம். நானும் தமிழச்சி தான், நாங்களும் தமிழர்கள் தான். தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெருமையை பேசுகிறார்கள், தமிழர் பெருமையை பேசுகிறார்கள், பாரதி கவிதையை மேற்கோள் காட்டுகிறார்கள், திருவள்ளுவரின் குரலை எடுத்து பேசுகிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் தனி பெருமை உண்டு என்று பெருமையை, சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள். ஒடிசாவிலே போய் ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவர், அவர் ஒடிசாவை ஆளுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள். பீகார்ல வேலை வாய்ப்பே கிடையாது. இந்த 5 ஆண்டுகளாக நிதிஷ்குமாருடைய ஆட்சியில பிஜேபி கூட்டணியில வேலை வாய்ப்பு இருந்ததும் போயிடுச்சு. அப்படி அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா நாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு வரன்ற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். இன்னைக்கு நான் அதிமுகவை பற்றி பேசாம இருக்கு. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு என்னை தெரிவித்தா இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு இருக்கிறேன். திரும்ப எனக்கு பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த கட்சியை அமித்ஷா அதிமுகவை மாற்றியனுடைய விளைவாக இப்பொழுது அதிமுக கடகாலியாயிடுச்சு. வெறும் வெளியில இருக்க அலங்கார பொருட்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய உள்ள சாமான எல்லாத்தையும் திருப்பி போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் பீகாரிகள் நிம்மதியாகவும் சிறப்பாகவும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று அந்த அறிக்கையே கூறியிருக்கிறது. ஆனால் இதை கூட ஒரு பிரதமராக இருக்கிறவர் புரிந்து கொள்ளாமல் பொய் சொல்கிறார்.